வாழ்க தமிழ், வளர்க நாடகக்கலை. சபையின் கிழமதற்கும் ஆன்றோர் அனைவருக்கும், பெரியோர் சிறியோர், தாய் தந்தைமார்கள், ஆணாக பிறந்த அப்பமார்களும், பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும், மாணவ மாணவியரும், சகோதர சகோதரிகளும், இன்னும் சுற்று வட்டாரத்தில் கூத்துமாக வந்திருக்கக்கூடிய அத்தனை பெரியவர்களுக்கும், இன்னும் வெளிக்கிறது வந்தவங்களுக்கு எந்த ஊரியா நீ? ஏன்னா வெளிக்கிறது போச்சுக்கவே மாட்டாங்களா? ஆமா, கேமரா பார்த்து பண்ணிக்கிறேன். அட வெளியூர்ல இருந்து வந்திருக்கூடிய, ஓ வெளியூர் வந்திருக்கூடிய அத்தனை பேர்களுக்கும், இன்னும் ஒரம்பர சரம்பர ஆமா வந்திருக்கூடிய கல்யாணம் ஆனவங்களுக்கும், ஆவாதவங்களுக்கும், கல்யாணம் ஆகும்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், சரி புள்ள பெத்தவங்களுக்கும், வைக்காதவங்களுக்கும், புள்ள பெக்கிறதுக்காக தீவிரமா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களுக்கும், ஆமா வயசுக்கு வந்தவங்களுக்கும், சரி வராதவங்களுக்கும், எப்படா வயசோட துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும், ஆமா இங்க கூத்துமாக வந்திருக்கிறவங்களுக்கும், வராதவங்களுக்கும், இன்னும் வந்துகிட்டே இருக்கிறவங்களுக்கும், ஆமா மற்றும் உண்டான அத்தனை பேர்களுக்கும் எங்களுடைய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் எலிமேடை சேர்ந்த கலைவாணி கிராமிய தெருக்கூத்து கலைக்குழுவின் சார்பாக நாடக்குழு வாத்தியார் மதிப்பிற்கு மரியாதைக்குரிய ஹரிதாஸ் பொன்னுசாமி வாத்தியார் சார்பாக நானாகிய அகட விகட ராயல் பப்புன் கோமாளி உங்கள் அனைவர் வருகைக்கும் நன்றி. வருக. வணக்கம் வணக்கம். எல்லாம் ஜோரா கை தட்டுன்னு பார்க்கலாம். எந்த ஊர்ல அருமையான ஓட்டு. சரி ரைட்டு. என்ன ஆச்சு? ஓட்டு விழுவலையா? என்ன ஆச்சா? பிரதமர் நரேந்திர மோடி ஆச்சு. என்ன ஆச்சு? ஓய் என்ன ஆச்சு? ஓப்பா ஏனா நான் இந்த இடத்துல புதுசா வந்திருக்கிறேன். ஆமா இதுக்கு முன்ன வந்தது கிடையாது. எப்படி? அதாவது இந்த முனியப்ப கோயிலுக்கு அதாவது எப்படி என்றால் அப்படியாடு பச்சாய் கோயில், ஆமா பக்கத்துல இருக்கக்கூடிய நம்ம முனியப்ப கோயிலுக்கு இந்த வருஷம் வந்திருக்கீங்க. நல்ல முறையில கதை நடத்தி ஆமா நம்ம பேருக்கு எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போவோம்னா செவடா அத்தான எடுத்துட்டு போலாம். நல்ல பேர் எடுத்துட்டு போகணும். ஆமா அப்படிங்கிற உற்சாகம் இருக்கும். ஆமா அதனால கை தட்டுறேன். உடக்குன்னு 5 டிக்கெட் கூட தட்டல, ஒரே டிக்கெட் தான் தட்டி இருக்கு. ஆமா ஆமா நேத்து எப்படி 500 டிக்கெட் தட்டினேன். நேத்துல பார்க்க ஜோர் நீ மட்டும் தானே வரும். 5 டிக்கெட் கூட தட்டல, நீ மட்டும் தான் வரும். அதனாலதான் சரி அதுக்குதான் கேட்டேன். அண்ணா நீங்க சொன்னதா உங்களுக்கு கேட்டிருக்காது, அதனால உங்களுக்காக நான் சொல்லி வாங்கி தரேன். என்ன அடிய உதயமா? இல்லனா கை தட்ட பாராட்டு வாங்கி தரேன். அப்படியா? ஆமா சொல்லு. கேளுங்க சபையர்களே. சவுண்டா சொல்லு. இதுக்கு மேல சவுண்டா சொல்லணும். எப்படி சொல்லணும்? என்ன சொல்ல கேளுங்க சபையார்களே. இப்பதான் கோமாளி மொதுமதுன்னு வெளியே வந்திருக்காருங்க. நான் தின்னு கொளுத்து போய் மொதுமது இருக்கிறேன். இவன் விழுவில்னு வந்திருக்கிறான். மொதுமதுன்னா தின்னு போயானா? அப்ப மொதுமது அப்படி இல்ல, இப்பதான் கோமாளி ஃபர்ஸ்ட் தான் வெளியே வந்திருக்காருங்க. பஸ்ஸுட்டு பஸ்ல கார்ல வந்திருக்கிறேன். பஸ்ஸூட்டா? பஸ்ஸூட்டா பஸ்ஸூட் இல்லனா இப்பதான் கோமாளி முதல் முறையா வெளியே வந்திருக்காருங்க. ஆமாங்க ஆமாங்க நான் முதல்ல முறையா வந்திருக்கிறேன். இவன் பன்னி முறையா வந்திருக்கிறான். அப்ப நான் பன்னி முறையா? நான் முதல்ல முறையா? நான் அப்படி இல்லனா இப்பதான் கோமாளி ரொம்ப நாள் கழிச்சு உள்ள இருந்து வெளியே வந்திருக்காருங்க. எங்க ஜெயிலுக்கு உள்ள இருந்தா? எதுக்கு உள்ள இருந்துக்கிற? உள்ள இருந்துனா ஒப்பனை அறை. யார் அப்பனா? யாரு அறையுது? உனக்கு எப்படின்னா சொல்லி புரிய வைக்கிறது? அப்பனை அறைங்கிற? எங்க அப்பனை அறையாத. இப்பதான் கோமாளி பேச போட்டு வெளியே வந்திருக்காருங்க. அப்படி சொல்லு. விடிய முப்பொழுதும் நல்லா தமா சொல்லி சிரிக்க உட்காண்டா அவருக்காக இல்லாட்டியும் அவங்க கூட நாங்க 5 பேர் வந்திருக்கோம். எங்களுக்கு ஜோரா கத்துட்டேன். ஆயா எப்படின்னா எப்படி சொல்லிக்க முடியாது. ஆமாண்ணா அடியே எங்க அப்பா 5 பேரு 10 பேர். இதுக்கு முதல்ல தேவலாம். ஏன்னா என்னாச்சு? நான் சொல்லும் போதுனாச்சும் ஒரு 5-6 பேர் தட்டினாங்க. நான் சொன்னேன்னு நீ சொன்ன 2-3 டிக்கெட் குறைஞ்சு போச்சு. நான் எல்லாம் தட்டேன். எல்லாம் எங்க அம்மா மாருங்க எல்லாமே ஓட்டு உழுவுல. ஓட்ட உழுவுல. சரி போ பரவாயில்ல சந்தோஷம். நான் வந்த உடனே கை தட்ட சொன்னதுக்கு எல்லாரும் 2 தவக்காய் தட்டு. தவக்காய் அங்க போகுது எடுத்து வாயில விட்டுருவேன். 2 தடவை கை தட்டினாங்க. ஆமா கை தட்டின சந்தோஷம். மனசு ரொம்ப திருப்பதி போனா ஆந்திரா போகணும். ஏய் மொட்டன் என் வாயில் நல்ல வார்த்தை வராதாப்பா.
ஏன்னா கெட்ட வார்த்தை பேசுற? மனசு திருப்திப்பா. கோயில்ல திருவிழா போட்டுருக்காங்க, கெட்ட வார்த்தை பேசுற? யாரு? அழிஞ்சு போயிருவனா? ஏய் நெப்பு கட்ட கூதி, நான் கெட்ட வார்த்தை பேசுனாடா? கெட்ட வார்த்தை தானே பேசுறேன். என்ன பேசுனேன்? கெட்ட வார்த்தை என்னன்னு பேசுனேன்? நான் அது சொல்ல மாட்டேன். என்னது? நான் சொல்றது இல்ல. மனசுக்கு ரொம்ப திருப்திடா. நீ மட்டும் தானே அடிக்காம இருந்தா, நீயே அடிக்கிறியானா? அதனால கை தட்டவங்க மட்டும், கை தட்டுவங்களுக்கு மட்டும் சந்தோஷம். ஆமாண்ணா, கை தட்டினால சந்தோஷம். சந்தோஷம். அதனால கை தட்டவங்க மட்டும் ஆளுக்கு 10 ரூபா கொடுக்கும். இழுத்தனா வச்சுக்கோ அண்ணா. உங்களை பத்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்குது, யூடியூப்ல பாக்குறாங்க, பக்கத்துல எங்க கூத்து நடந்தா கூட பாத்துட்டு வராங்க. ஏன்னு கேளுங்க, நான் அதெல்லாம் போனா போயிட்டு போகுது. சரி, உங்களுக்கா கை தட்டினா உங்களுக்கும் அதை விட்டுரு, அது விட்டுருக்கா போயிட்டு போகுது. சரிண்ணா. சபையில் வந்திருக்கும் அத்தனை பேர்களுக்கும் நம் கலைக்குழு சார்பாக நன்றி, வணக்கம். வணக்கம். சபைக்கு ஆமா, நீங்க யாருன்னு எங்களுக்கு தெரியாது, நாங்க யாருன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க யாரு, உங்க பேர் என்ன, உங்க அட்ரஸ் என்ன? நம்மள விசாரிக்கிறேன். ஆமா, நம்மள தெரியாத யாரு இருக்க முடியாது. யாருண்ணா? யாரு நீங்க? அப்பறத்த பில் அப்பர் நாளத புள்ள வாய் மூடாது, சுண்ணாம்பு தட்டு நாய் தூக்காது, பேல்ற கிளவி 7 நாளைக்கு எடுத்து விட தெரிவிக்க மாட்டான். ஆனா அந்த கிளவிக்கு இடுப்புல சத்து இல்லாம இருக்கு. இல்ல பார்த்தாலும் பேர் போனாலும் சரிண்ணா. என் பேரு சொன்னா, உங்க பேர் சொன்னா போய் பார். எங்க போய்? தார் ரோட்ல பஸ் லாரி போகும். உங்க பேர் சொன்னா? என் பேர் சொன்னா ரைட். தார் ரோட்ல பஸ் லாரி போகும், தண்டவாளத்து மேல ரயில் போகும், ஆகாயத்துல ஏரோப்ளேன் போகும், சரி, கடல்ல கப்பல் போகும். ஆமா, மாங்காய் மரத்துல மாங்காய் மலைக்கும், தேங்காய் மரத்துல தேங்காய் மலைக்கும். ஆனா உங்க பேர் சொன்னா மாங்காய் மரத்துல மாங்காய் மலைக்குது, எங்க பேர் சொன்னா மயிலோ மலைக்குது. கோவத்துக்கு வர்றான். எல்லா ஊர்லயும் மாங்காய் மரத்துல மாங்காய் தானே. என்ன பத்தி உனக்கு தெரியல. ஆமாண்ணா, எங்க ஊர்ல வந்து பார், என் பேரை சொன்னா, எங்க ஊர்ல என் பேர் சொன்னா, உங்க பேர் மட்டும் சொன்னா பூனைக்குட்டியே மியான்னு கத்துமுடா. எங்க ஊர்ல எப்படி தெரியுமா கத்துது? ஐயோ அம்மான்னு கத்துது. என் பேர் சொன்னா எங்க ஊர்ல ஆட்டுக்குட்டியா புலக போடு தெரியுமா? அண்ணா எங்க ஊர் ஆட்டுக்குட்டி சூத்து பெருசுண்ணா, வண்டி வண்டியா சாணி போடுது. ஓ அப்பா, என்ன என்ன டேட் சென்ஸ்னா அவர? நான் எல்லா ஊர்லயும் புலக தானே போடும். அப்படியா? சரி விடு, அது கிடக்கட்டும். என் பேரை சொல்லிட்டு கிளம்புறேன். சொல்லு பாக்கலாம். எங்க ஊரு பேரு 6 எழுத்துல வரும். என் பேரு 5 எழுத்துல வரும். ஆனா ஒரு கண்டிஷன். எப்படி? முதல்ல இருந்து கடைசி எழுத்து சொல்லுவேன், சொல்லுவீங்க, நீ கண்டுபிடிச்சுக்கோ. சரி. எங்க ஊரு பேரு 6 எழுத்து. அதுல முதல் எழுத்து பூ, முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. டை. முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. டை. முதல் எழுத்து பூ, கடைசி எழுத்து டை. இன்னும் பூ. என்ன போடுறேன்னு கேக்குறேன். என்ன போடுறதா? பூடை. நான் புளியங்கோட்டையா? புளியங்கோட்டையா? உங்க தாத்தா கோட்டை. அது நல்லா கோட்டைன்னு ஊர் இருக்குதா? உங்க ஊரு பேர் தான் புதுக்கோட்டை. புதுக்கோட்டை. ஆமா, 6 எழுத்து வருது. ஆமா. என் பேர், உங்க பேரு 5 எழுத்து. 5 எழுத்து. முதல் சு, சு, கடைசி எழுத்து நீ. நீ. முதல் எழுத்து சு, கடைசி எழுத்து நீ. முதல்ல சு, ஏன் நீ, சு, இன்னும் நீ, சுனி. ஏண்டா அப்படி யாரா பேர்? என்னன்னா தப்பு தப்பா பேசிட்டு இருக்க? இன்னும் போட்டா தப்புன்னு வருது. தப்பா பேரு நீயா நானா? இன்னும் போட சொன்னா அதுதானே வருது. என்ன போடுறேன்னு கேட்டேன். என்ன போடுறதா? முதல் எழுத்து சு, சு, கடைசி எழுத்து நீ. 5 எழுத்து நீ. அட சுப்பிரமணி. அட சுப்பிரமணி. சுப்பிரமணி. வாங்க வாங்க. சரி வரட்டா? வாங்க. ஏய் வாயா. ஏப்பா என்ன ஊர் பேர் சொன்னா, உன் பேர் சொன்னா நீ பாட்டு போயிட்டா? அதான் ஊர் பேர். ஆனா புதுக்கோட்டை சுப்பிரமணி சொன்னீங்க. புதுக்கோட்டையில எத்தனையோ சுப்பிரமணி இருப்பாங்க. அங்க உங்களை மட்டும் தனியா கூப்பிடணும். தண்ணி போட்ட முறையில கோட்டை கடைக்கு போலாமா? இதுக்கு தண்ணி போட்ட முறையா அப்படிங்கிறிய? போய் அடிச்சு கொடுத்தாய். தனியா உங்களை மட்டும் ஸ்பெஷலா கூப்பிட்டோம்னா என்ன பேரு? 3 எழுத்துல. 3 எழுத்து. லீ. லீ. நான் சொல்ற மாதிரி சொல்லு. சொல்லு. லீ. லீ. பல்ல காட்டாம சொல்லு. லீ. நீ சொல்ல. லீ. உங்களோட 16 தெரியுது. பேர் யாருது? உங்களுக்கு. என் பேருக்கு நான் பல்லு காட்டுவேன். ஏன் இஷ்டம்? நீ ஏன்டா பல்ல காட்டுற? ஆனா உனக்கு ஒரு நாய், எனக்கு ஒரு நாயமா? என் பேருக்கு நீ ஏன்டா பல்ல காட்டுற? அண்ணா உங்க பேருக்கு என் பாலு தெரியக்கூடாது. ஆமா. அண்ணா என் பாலு தெரியுதா? இல்ல. அண்ணா லீ. ஏன் நான் தடிக்குதா? என் பேரு அண்ணா லீங்கிறது நெடில் எழுத்து. சரி. பல்லு தெரியும் சொல்ல முடியாது. அப்படியா? ஆமா. அத மனசுல வச்சுக்கோ. மனசுல வச்சுக்கோ. இரண்டாவது எழுத்து மா. 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 பிச்சைக்காரன் வீட்டுக்கு சோறு கேக்குற மாதிரி கேக்குற. வேற எப்படியா சொல்றது? சத்தமா சொல்லு. அம்மா. அம்மா. கண்ணுக்குட்டிக்காரன் பசுமாடு தான் படிக்கிறது. வேற எப்படின்னா சொல்லட்டும்? பொறுமையா சொல்லு. பொறுமையா வா. மா. ஏடா மாங்கிறது பொறுமையா சொல்ல மாட்டியா? பொறுமையா சொல்லலாம். மா. மா. அதான் ஜிஹெச் பெட் தர்மபுரி பெட்ல கிடக்குது இப்படி அனுத்துவான்.
வேற எப்படின்னா சொல்றது அதையும் மனசுல வச்சுக்க. மனசுல வச்சுக்கிறேன். மூணாவது எழுத்து கோ. எப்படி சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. ஒண்ணா போடுறல நீ. மூணாவது எழுத்து கோ. கோ. லீ லீ மா கோ. எழுத்து மாத்தி போடு. லீ மா கோ. அட கோமாளி. அட கோமாளினா யாரு யாரு இருக்குது? அட கோமாளியா நானு? அண்ணா கோமாளி. வாங்க வாங்க வாங்க. கோமாளி. கோமாளி எல்லாத்துக்கும் தெரியும். எல்லாத்துக்கும் தெரியும். சரி தம்பி, என் கதையெல்லாம் இருக்கட்டும். என் கதையை விடி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம கதைக்கு உங்க கதைக்கு வருவோம். ஆமா. இந்த அர்த்தராத்திரி நேரத்துல கோழி எல்லாம் ஏய் அங்க போக கூடாது. கோழி எல்லாம் தூங்குற நேரத்துல லைட் கட்டிக்கிட்டு இடங்களை உட்காந்து இங்க ரவுஸ் பண்றீங்களே, நீங்க யார்? ரவுஸ் பண்றோமா? எங்களை பார்த்தா அப்படியே தெரியுது. ஆமா, நாங்க தான் சுருக்கமா சொல்ல போனா சுருக்கு போடாம சொல்லு. சுருக்கு போடாம இல்லனா சுருக்கமா சொல்ல போனா நாங்க தான் கூத்தாடிங்க. என்னது கூத்தாடி? ஏன்டா போய் பேசுற? ஏன்னா தாடியே கூலத்தாடிக்கிற. தாடிய கூலத்தாடிக்கிறிய? கூலத்தாடி இல்ல, இல்ல சங்கீத வித்வான்கள். அதோட சங்கிலி வித்தவனா? ஆமாண்ணா. என்ன எறும்பு சங்கிலியா நாய் சங்கிலியா? மனுஷ சங்கிலி. ஓ எந்த ஊரியா நீங்க? ஏப்பா அண்ணா தட்டும் மீனி பிள்ளைகள். எங்க அம்மா ஊர்ல பேத்துட்டாளா? எதுக்கு தட்டுவாணி பிள்ளைங்களா போக சொல்லி? ஏன்னா எது சொன்னாண்டு எனக்கு முடக்கா பேசுற? தட்டுவாணி பிள்ளைங்களா? தட்டுவாணி ஆனா சாட்டு கொண்டு போடுவா. இதுக்கு இப்படியெல்லாம் பேசக்கூடாது. என்ன தட்டுவாணி பிள்ளைங்க? அது இல்லைண்ணா அரித்தாதுகள். அட நரிக்குறவுடா நீங்க? ஆமாண்ணா. சரி சரி, எத்தனை கூட இல்ல ஊசி பண்ணி பாசி பண்ணி விக்கிறவங்க. அப்படியா? ஆமாண்ணா. சரி சரி. என்னன்னா எனக்கு முடக்காவே பேசிட்டு இருக்கிற? நான் இப்படியெல்லாம் சொன்னா தெரியாது. உங்க ஊர்ல கோயில் இருக்குதா? ஏண்டா ஊர்ல இருந்தா கோயில் இல்லாம இருக்குமா? கோயில் கோயில் இருந்தா நோம்பி போடுவீங்களா? போடுவோம். போட்டா என்ன நிகழ்ச்சி போடுவீங்க? எடா வெட்டும் பொங்க வைப்போம். அதெல்லாம் பகல்ல. ராத்திரி ராத்திரியில மாவளம் கெடுப்போம். என்ன சொந்த மாவளையா? அட மாவளம் கெடுப்போம். மாவளுக்கு அதெல்லாம் முடிஞ்சு நைட்டு நிகழ்ச்சி என்னன்னா, அட எங்க ஊர்ல போட்டா நைட்டு 10-11 மணிக்கு மேல டேஜ் போட்டு லைட் எல்லாம் கட்டி ஜனங்களை இப்படி உட்காந்து வச்சு டேஜுக்குள்ள நாங்களேதான் ஆர்கெஸ்ட்ரா விடுவோம். அதுவும் கிடைக்கல. கிடைக்கல ஆடல் பாடும். அதுவும் கிடைக்கல. ரிக்கார்ட் ஆகல. அது கிடைக்கல. குறவும் குறத்தை தூக்கிட்டு போயிட்டா நயாண்டு செட்டு கிடைக்கல. இல்லன்னா சிக்கு மோளம் சிக்கல. இல்ல உரும்பி உருமுல. ஆமா. ஏன் உருமா போவோம்? அது கிழிஞ்சு போச்சு. அப்படியா? ஆமா. அதுவும் கிடைக்கலனா இப்படி கூட்டத்தை உட்காந்து வச்சு அதுவும் கிடைக்கலன்னா எங்க ஊருக்காரங்களும் சேர்ந்து உங்க ஊர்ல தான் அப்படி பக்கத்து ஊர்ல என்ன வைப்பாங்க? அந்த பக்கத்தூர் நோய் போட்டா கூத்து வைப்பாங்க. அந்த கூத்தாடுற கூத்தாடிதான் நாங்க. அப்படியா? அவன் லூசு பிடிச்சவன். அவன் கடக்குறான். சரி போகட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு உள்ளூரை சேர்ந்த ஊர் பொதுமக்கள் அனைவருமே சேர்ந்து இன்று முனியப்பனுடைய திருவிழாவை பெருவிழாவாக நடத்தி இன்னைக்கு நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார்கள். என்ன நாடகம்? சிவபுராணத்திலே ஒரு பாகமாகிய, அதாவது வேதங்களும் 4, சாஸ்திரமும் 6, புராணங்களும் 18. சரி, அந்த 18 புராணத்திலே ஒரு புராணம் ஆகிய இந்த வைத்திருக்கூடிய நாடகம் சிறுதொண்டர் புராணம். சரி, ஆமா, சிறுதொண்ட புராணம் நாடகம் வச்சிருக்காங்க. முன்னிலையில இன்னும் மகளிர் குழுவெல்லாம் வசூல் சேர்த்து சரி பெரியோருடைய முன்னிலையில முனியப்பனுக்காக இந்த நாடகத்தை வச்சிருக்காங்க. சிறுதொண்டர் புராணம் என்று சொல்லக்கூடிய நாடகம் வர வச்சிருக்காங்க. சரி, இந்த நாடகத்திலே முதலாக யார் என்று தெரியுமா? இன்னும் பல்லவ தேசத்தை ஆண்டு வரக்கூடிய நரசிம்ம பல்லவர் வருகிறார். அவர் வந்தார்னா மத்த விஷயம் அவர்களுக்கு தெரியும். அப்படியா? ஆமா. நரசிம்மர் செவடா நரசிம்மர் கரசிம்மர் பேசாத, அவர் பொல்லாத கோவக்காரரு. அப்படியே வெளுவெளு எடுத்து விடுவாரு. அறிவட்ட கூ அறுவடை கூதியா? அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன், தப்பான வார்த்தை வராது என் வாயில. வெளுத்துட்டு வரங்கறியா? அடி பட்டாசு கிளப்பிடுவாரு. ஓ, பட்டாசு கிடக்காரனா? மறுபடியும் தானா? பல்லவ தேசத்தை ஆண்டு வரக்கூடிய நரசிம்ம பல்லவர். பல்லவர்? ஆமா. சரி சரி. அதாவது சேர சோழ பாண்டியர்கள் சொல்றவல்ல, அது போல பல்லவர்கள்ல சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன். ஆமா, அது மாதிரி பல்லவ வம்சத்தை சேர்ந்து நரசிம்ம பல்லவர் வருகிறார். சரி, அவர் வந்தா மற்ற விஷயம் அப்படியா அவரால் தெரியும். பார், வர சொல்லு பார்க்கலாம்.